ஒரு மனிதனை இழப்பது ஒரு உயிரை மட்டும் இழப்பது அல்ல. அந்த மனிதனை நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையே இழப்பது. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹனி வாய்ஸ். ஒரு சுதந்திர தின விழா. மேடையில் காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அமர்ந்திருந்தனர். அந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர். ஆனால் அவர் சம்பாதித்த பணத்தை பற்றி பேசுவதற்காக அந்த மேடைக்கு வரவில்லை. அவர் செய்த சமூக சேவையை பாராட்டுவதற்காகவே அழைக்கப்பட்டிருந்தார். காட்டை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் குழந்தைகளுக்காக கல்வி முகாம்களை நடத்தினார். படிக்க முடியாத குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். சட்டத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாத மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். காட்டிற்குள் எங்கு செல்லலாம், எங்கு செல்லக்கூடாது, வனவிலங்குகளை வேட்டையாடுவது ஏன் சட்டவிரோதம், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்றால் என்ன, வனத்துறையின் விதிமுறைகளை ஏன் மதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்து சொன்னார். ஏனென்றால் அந்த மக்களில் பலர் தலைமுறைகளாக காட்டை ஒட்டியே வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு காடு என்பது அவர்களுடைய வீடு என்ற உணர்வு இருந்தது. ஆனால் சட்டத்தின் பார்வையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு தனித்தனி விதிமுறைகள் இருக்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அறியாமை அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, 3 குடும்பங்களின் வாழ்க்கையையே மாற்றிய ஒரு சம்பவத்திற்கு காரணமாகியது. அந்த தொழிலதிபரை காவல்துறை அதிகாரி ஒருவர் மேடையில் பாராட்டினார். பாராட்டை பெற்ற பிறகு அவர் மைக்கை பிடித்தார். சில நொடிகள் அமைதியாக நின்றார். கண்கள் கலங்கின. பிறகு சொன்னார், நான் இன்று இந்த மேடையில் நிற்பதற்கு காரணம் என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வலி. அதன் பிறகு அவர் தனது கதையை சொல்லத் தொடங்கினார். என் அப்பா ஒரு பெரிய குற்றவாளி அல்ல. அவர் ஒரு ஏழை விவசாயி. காட்டை ஒட்டிய ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து அங்கேயே வளர்ந்தவர். அவருக்கு காடு என்பது சுற்றுலா செல்லும் இடமல்ல. அது அவருடைய சிறு வயது, அவருடைய விளையாட்டு மைதானம், அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. எங்கள் வீடு காட்டுக்கு அருகில் இருந்ததால் சிறு வயதிலிருந்தே அவர் காட்டுக்குள் சென்று பழகியவர். அந்த காலத்தில் அவருக்கு சட்டம் பற்றிய அறிவு கிடையாது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்றால் என்ன, வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கு என்ன சட்டம், எந்த உயிரினங்களை பிடிக்கக்கூடாது, வனப்பகுதிக்குள் இரவு நேரத்தில் செல்வதற்கான விதிமுறைகள் என்ன, இவை எதுவும் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்தது ஒன்றுதான், குடும்பத்திற்கு உணவு வேண்டும். சில சமயங்களில் முயல், பறவை போன்றவற்றை பிடித்து வீட்டில் சமைத்து சாப்பிடுவார்கள். அவர்களின் பார்வையில் அது அவர்களுடைய முன்னோர்களிடமிருந்து வந்த ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் ஒரு பழக்கமாக, தலைமுறைகளாக தொடர்ந்த ஒன்று. சட்டம் மாறிய பிறகு சட்ட விரோதமாகி விடலாம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அதுதான் எங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய துயரத்திற்கு காரணமானது. ஒரு சனிக்கிழமை இரவு, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிடுவதற்காக முயல் பிடிக்கலாம் என்று என் அப்பாவும் அவருடைய 2 நண்பர்களும் காட்டுக்குள் சென்றார்கள். அவர்களிடம் பெரிய ஆயுதங்கள் இல்லை. குற்றவாளிகளின் கூட்டமாக அவர்கள் செல்லவில்லை. அவர்களுக்கு அந்த இரவு அடுத்த நாள் வீட்டில் சமைக்க வேண்டிய உணவுக்கான ஒரு முயற்சி மட்டுமே. ஆனால் அந்த காட்டில் வனவிலங்குகளை சட்டவிரோதமாக வேட்டையாடுபவர்களை தடுப்பதற்காக வனத்துறையினர் கண்காணிப்பில் இருந்தனர். அந்த நேரத்தில் என் அப்பாவும் அவருடைய நண்பர்களும் வனத்துறையினரால் எதிர்கொண்டனர். அதன் பிறகு நடந்த சம்பவம் எங்கள் 3 குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றியது. அந்த 3 துப்பாக்கி சத்தங்கள் இரவு நேரத்தின் அமைதியை உடைத்தது. அந்த சத்தத்திற்கு பிறகு 3 மனிதர்கள் உயிருடன் வீடு திரும்பவில்லை. அவர்களில் ஒருவர் என் அப்பா. என் அப்பாவிடம் துப்பாக்கி இல்லை. துப்பாக்கியை சுட தெரியாது. அவருக்கு தெரிந்தது விவசாயம், மண்ணில் விதை போடுவது, பயிரை வளர்ப்பது, குடும்பத்திற்காக உழைப்பது, சில நேரங்களில் காட்டில் முயல் அல்லது பறவையை பிடிப்பது. அவ்வளவுதான். அந்த இரவு அவர் காட்டுக்குள் சென்றபோது அவருடைய குடும்பம் அவருக்காக வீட்டில் காத்திருந்தது. அம்மா காத்திருந்தார். நானும் என் சகோதரன் சகோதரிகளும் காத்திருந்தோம். ஆனால் அப்பா மட்டும் திரும்பி வரவில்லை. நான் சிறுவனாக இருந்தபோது அப்பாவுடன் தூங்குவேன். அவர் அருகில் இருந்தால் எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு. அவருடைய குரல் கேட்டாலே நிம்மதி. அவர் வீட்டில் இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நினைப்பேன். அந்த மனிதர் ஒரு இரவில் இல்லாமல் போனார். அப்பா இருந்த செய்தியை அறிந்த அந்த வயதில் மரணம் என்றால் என்ன என்பதை எனக்கு முழுமையாக புரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. இனி அப்பா வீட்டிற்கு வரமாட்டார். அதற்கு பிறகு ஒவ்வொரு இரவும் எனக்கு ஒரு கனவு. துப்பாக்கி சத்தம், அப்பா கீழே விழுவது, ரத்தம் சொட்டு விடுது. அவருடைய கடைசி நொடிகள், அவருக்கு ஏற்பட்டிருக்கும் வழி. அவர் அப்போது என்ன நினைத்திருப்பார்? அவர் பயந்தாரா? அம்மாவை பற்றி நினைத்தாரா? என்னை பற்றி நினைத்தாரா? என் சகோதர சகோதரிகளை பற்றி நினைத்தாரா? நான் இல்லாமல் என் குடும்பம் எப்படி வாழும் என்று நினைத்திருப்பாரா? அப்போது அவர் எவ்வளவு வலியை அனுபவித்திருப்பார்? இந்த கேள்விகளுக்கு எனக்கு இன்று வரை பதில் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த கேள்விகள் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின. நான் வளர்ந்தபோது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். என் அப்பா சட்டத்தை அறியாமல் காட்டுக்குள் சென்றிருக்கலாம். அது தவறு என்றால் அந்த தவறை தடுக்க சட்ட விழிப்புணர்வு தேவை. ஒரு மனிதன் சட்டத்தை அறியாமல் தவறு செய்யும் போது அதன் விளைவு அவனுக்கு மட்டும் வருவதில்லை, அவன் குடும்பமும் அதை சுமக்கிறது. ஒரு தந்தையை இழந்த குழந்தை, ஒரு கணவனை இழந்த மனைவி, ஒரு குடும்பத்தின் வருமானத்தை இழந்த வீடு, இவை அனைத்தும் அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியான விளைவுகள்.
அதனால்தான் நான் முடிவு செய்தேன், என்னைப் போல் இன்னொரு குழந்தை தன் அப்பாவை இழந்து அந்த மரணத்தை தினமும் கனவில் பார்த்து வாழக்கூடாது. என் அப்பாவின் மரணம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இன்று நான் மக்களிடம் சென்று சட்டத்தை பற்றி பேசுகிறேன். காட்டை சுற்றி வாழும் மக்களிடம் சொல்கிறேன், காட்டை நேசிப்பது தவறு அல்ல, ஆனால் காட்டுக்கான சட்டத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். வனவிலங்குகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம். காடுகளை பாதுகாப்பதும் அவசியம். வேட்டையாடுவதை தடுப்பதும் அவசியம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. சட்டத்தை பாதுகாக்கும் முயற்சியிலும் மனித உயிரின் மதிப்பு மறக்கப்படக்கூடாது. ஒரு குற்றச்சாட்டு வந்தால் விசாரணை வேண்டும். ஒருவர் சட்டத்தை மீறி இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனித உயிருக்கு மதிப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு உயிரை இழப்பது அந்த ஒருவரின் வாழ்க்கையை மட்டும் முடிப்பதில்லை, அவரை நம்பி வாழ்ந்த மனைவியின் வாழ்க்கையையும் மாற்றுகிறது, குழந்தைகளின் எதிர்காலத்தையும் மாற்றுகிறது, ஒரு குடும்பத்தை வறுமைக்குள் தள்ளக்கூடும். சில நேரங்களில் ஒரு மரணம் இன்னும் பல மரணங்களுக்கு காரணமாகிவிடும். அப்போது செய்தியாளர் ஒருவர் அவரிடம் கேட்டார், உங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்காரராக இருந்திருந்தால், சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருந்திருந்தால் இதே சம்பவம் நடந்திருக்குமா? அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், எனக்கு தெரியாது. ஆனால் ஏழைகளின் குரல் பல நேரங்களில் பலவீனமாகி விடுகிறது என்பது உண்மை. என் அப்பா இறந்த மறுநாள் செய்தித்தாளில் 3 வேட்டைக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று செய்தி வந்தது. ஆனால் அந்த செய்தியில் அவர்களுக்கு பின்னால் 3 குடும்பங்கள் இருந்தன என்று எழுதப்படவில்லை. குழந்தைகள் தங்கள் தந்தையை இழந்தார்கள் என்று எழுதப்படவில்லை. 3 பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணையை இழந்தார்கள் என்று எழுதப்படவில்லை. அவர்களை எதிர்பார்த்து 3 வீடுகளில் அடுப்பு எரியாமல் போனது என்று எழுதப்படவில்லை. அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. செய்தியில் அவர்கள் வேட்டைக்காரர்கள், ஆனால் எங்களுக்கு அவர்கள் அப்பா, கணவர், குடும்பத்தின் ஆதாரம். அந்த செய்தியாளர் மீண்டும் கேட்டார், உங்கள் அப்பாவை சுட்டுக் கொன்ற அந்த அதிகாரியை ஒரு நாள் நீங்கள் சந்தித்தால் என்ன கேட்பீர்கள்? அவர் சொன்னார், முதலில் அவருக்கு நான் வணக்கம் சொல்லுவேன். ஏனென்றால் வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தவறானது அல்ல. காட்டையும் உயிரினங்களையும் காப்பது அவசியம். ஆனால் அதன் பிறகு நான் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் 3 மனிதர்களை சுட்டபோது, அவர்கள் கீழே விழுந்ததை பார்த்தபோது, இரத்தம் வெளியேறியதை பார்த்தபோது, வலியால் துடித்ததை பார்த்தபோது உங்கள் மனதில் ஒரு நொடி கூட வலி ஏற்படவில்லையா? நீங்களும் ஒரு மனிதர் தானே? மனித உயிரின் வலியை உணராமல் விலங்குகளின் உயிரை எப்படி முழுமையான மனித நேயத்துடன் காப்பாற்ற முடியும் என்று நான் அந்த அதிகாரியிடம் கேட்பேன். செய்தியாளர் மீண்டும் ஒரு கேள்வி கேட்டார், உங்க அப்பாவுடன் இருந்த 2 குடும்பங்களின் நிலை என்ன? அந்த 3 பேரும் தங்கள் குடும்பத்தின் முக்கிய வருமான ஆதாரமாக இருந்தார்கள். ஒரே இரவில் 3 குடும்பங்களின் வாழ்க்கை தலைகீழானது. என் அம்மா மிகவும் வலிமையான பெண். எங்களை வளர்க்க முடிவு செய்தார். வறுமையோடு போராடினார், கஷ்டப்பட்டார். ஆனால் என்னையும் என் சகோதரிகளையும் வாழ்க்கையில் நிற்க வைத்தார். அவர் ஒரு தாய் மட்டுமல்ல, எங்களுக்கு அப்பாவாகவும் மாறினார். இன்னொருவர் மறுமணம் செய்து கொண்டார். ஆனால் மற்றொரு குடும்பத்தின் கதை மிகவும் கொடுமையானது. கணவனை இழந்த அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கடன் இருந்தது. கணவன் இல்லாமல் அந்த கடனை எப்படி அடைப்பது? குழந்தைகளை எப்படி வளர்ப்பது? சமூகத்தின் அழுத்தத்தை எப்படி தாங்குவது? அந்த மனவேதனையை அவரால் தாங்க முடியவில்லை. இறுதியில் அந்த குடும்பம் தற்கொலை செய்து கொண்டது. அந்த நிகழ்வு ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையே பறித்துவிட்டது. நான் வளர்ந்தபோது என் தந்தையை பற்றி மக்கள் பேசும்போது அவன் ஒரு வேட்டைக்காரனின் மகன் என்ற அடையாளத்துடன் என்னை பார்த்தார்கள். அந்த வார்த்தை என்னை மிகவும் காயப்படுத்தியது. என் அப்பா செய்தது சட்டப்படி தவறாக இருந்திருக்கலாம். அதை நான் நியாயப்படுத்தவில்லை. வன விலங்குகளை வேட்டையாடுவது சரி என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் நான் கேட்கும் கேள்வி வேறு. ஒருவரின் அறியாமையை நீக்காமல் அந்த அறியாமையின் விளைவுக்கு மட்டும் தண்டனை கொடுத்தால் சமூக பிரச்சனை தீருமா? அதனால்தான் கல்வி தேவை. அதனால்தான் சட்ட விழிப்புணர்வு தேவை. அதனால்தான் மாற்று வாழ்வாதாரம் தேவை. என் போராட்டம் வனத்துறைக்கு எதிரானது அல்ல, வன விலங்குகளுக்கு எதிரானது அல்ல, சட்டத்திற்கு எதிரானது அல்ல. என் போராட்டம் அறியாமைக்கு எதிரானது. ஒரு ஏழை மனிதன் சட்டத்தை அறியாமல் தவறு செய்யும் நிலை இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை தன் தந்தையை இழக்கும் நிலை வரக்கூடாது. ஒரு குடும்பம் ஒரு சம்பவத்தால் சிதைந்து போகக்கூடாது. அதற்காகத்தான் நான் இந்த விழிப்புணர்வு பணியை செய்கிறேன். அவர் அந்த மேடையில் நின்று சொன்ன கடைசி வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் அமைதியாக்கியது. விலங்குகளை காப்போம், காடுகளை காப்போம், ஆனால் மனிதர்களையும் மறக்காமல் காப்போம். சட்டத்தை மீறுவது சரியல்ல, வன விலங்குகளை வேட்டையாடுவதும் சரியல்ல. ஆனால் சட்டத்தை அறியாத மக்களுக்கு சட்டத்தை கற்றுக் கொடுப்பது நம் சமூகத்தின் பொறுப்பு. அவர்களுக்கு பாதுகாப்பான மாற்று வாழ்வாதாரம் உருவாக்குவதும் முக்கியம். ஏனென்றால் ஒரு காடு அழிந்தால் இயற்கை பாதிக்கப்படும், ஒரு விலங்கு அழிந்தால் உயிர்
சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். ஆனால் ஒரு மனிதன் இறந்தால் அவனை நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் உலகம் மாறிவிடும். அதனால் சட்டத்தை அறிவோம், இயற்கையை பாதுகாப்போம், வன விலங்குகளை மதிப்போம், மனித உயிரையே மதிப்போம். அறியாமையை குற்றமாக பார்க்கும் முன் அறிவை கொடுப்போம். தண்டனை பற்றி பேசுவதற்கு முன் விழிப்புணர்வை பற்றி பேசுவோம். ஒரு குழந்தை தன் தந்தையை இழந்து அழும் நிலை வராமல் இருப்பதே இந்த மனிதனின் போராட்டத்திற்கும் இந்த கதைக்கும் உண்மையான அர்த்தம். நன்றி. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம், சிந்திப்போம், வாழ்க்கையை மாற்றுவோம்.